இதுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு முன்னோர்கள் எப்படி நோய் இல்லாம வாழ்ந்தாங்க, இந்த ரெண்டே பேசிக் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு பேசிக்ல தான் ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கு. எப்படி சுத்தினாலும் இத்தனை நோய்களுக்கும் பேசிக் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பைல்ஸா சூடு, கிட்னியில கல்லா சூடு, எல்லாமே சூடுக்குனால வருது, தலைமுடி வருதா சூடு, எல்லாமே வருது. அப்போ இந்த சூட்டுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சாங்க சூடு குறைக்கிறதுக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் எண்ணெய் குளியல், வாரம் ஒரு நாள் தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். அப்புறம் தலைக்கு அரப்பு போட்டு குளிக்கிறது, எதுக்கு? சூட்டை குறைக்கிறதுக்கு. உச்ச நிலையில் அரப்பு வச்சாக்கா உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற குளிர்ச்சி தலை முடிக்கு நல்லா டேண்ட்ரஃப் வராமல் இருக்கணும், அழகா இருக்கணுங்கிறதுக்காக அரப்பு தேய்ச்சி குளிக்கிறது அல்ல. உடம்புல இருக்கிற சூட்டையும் குறைக்கணும், தலைமுடியும் பாதுகாக்கணும். தலைமுடி பாதுகாக்கணும்னாக்கா சூடு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அரப்பு தேய்ச்சி குளிச்சது. அதுக்கப்புறம் கைக்கு மருதாணி வைக்கிறது. மருதாணி எதுக்கு? குளிர்ச்சிக்காக வைக்கிறது. இதுக்கு 2 மாசத்துக்கு தடவை பேதி எடுக்குது. எதுக்கு? உடம்புல இருக்கிற கெட்ட காத்துவங்க உடம்புல இருக்கிற கழிவையும் வெளியேற்றி உடம்பு குளிர் வைக்கிறதுக்காக தான் பேதி.